எல்லாருக்கும் வணக்கம். நான் திரும்ப வந்திருக்கேன். மனசு கனத இதயத்தோடு வந்திருக்கேன். மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. என்னடா பேசுகிறேன்னு நினச்சாதீங்க, இன்னைக்கு நான் பேசியே ஆகணும். நிறைய மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க. அதோட என்ன ஆச்சு இந்த மாதத்துக்கு, டிசம்பர் மாதத்துக்கு என்ன ஆச்சு அதுதான் ஃபஸ்ட்டு தெரியணும். டிசம்பர் மாதம்னாலே ஏதாவது நடந்துனே இருக்குதா? சின்ன வயசில் நம்மளுக்கு தெரியல டிசம்பர் மாதம் நடக்குது. இப்போ வந்து டிசம்பர் மாதம்னாலே பயமாக இருக்குது. ஒரு காலத்து டிசம்பர் மாதம்லாம் வந்தால் பெரிய விஐபிலாம் பிறந்த மாதம். இதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தா விஐபியில் இறந்த மாதம் ஆயிரும் உங்களுக்கு டிசம்பரை. எல்லாரும் செத்து போயிடுறான்றாங்க. இப்போ செத்துட்டு யார்? ஒரு நாட்டோட ராணி, அதுவும் அயன் லேடி ஹட்ஸ் ஆஃப், அவங்க இறந்துட்டாங்க. அவங்க இறந்ததுன்றது எவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு காலத்தில் இயற்கை அழிவு தான் வந்து இந்த டிசம்பர் மாதம் இயற்கை வந்து அழிச்சிட்டு இருந்தது. இப்போ இருக்கிறவங்களாம் அழிச்சிட்டு இருந்தது. என்னாச்சு ஏன் அப்படின்னா, எல்லோரும் வயசாகிடுச்சுன்னா வயசாகி சாவாதவங்க நிறைய பேர் ஹெல்த்தியாக இருக்காங்களே. இதில் வந்து ஒருத்தர் பேர் என்ன சொல்கிறான், மர்மம்ன்றான். ஒருத்தர் வந்து தப்பு என்னென்னா ஹாஸ்பிட்டலில் கச்சேரியாக அந்த அம்மா பார்க்கவே இல்லை யாருமே. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக. ஏன்னா இப்போ எங்கள் உடம்பு சரியில்லை, எங்கள் அம்மா பார்க்கல அப்படி இருக்கும். அதுவும் அந்த அம்மா எல்லாருமே அம்மா அப்படின்னு சொன்ன ஒரே ஆள், ஒரே ராணி ஜெயலலிதா மேம். அம்மா ஏன் அப்படி சொல்கிறான் நீ யோகத்துக்கு பார்த்துங்க. எதுக்கு அம்மா சொல்கிறீங்க அம்மா சொல்கிறீங்கன்னு கலாச்சாரங்கள. அவன் கூட பாவம்ப்பா இந்த அம்மா செத்து போயிட்டாங்க அப்படின்னு அவனுக்கு தெரியாமல் அம்மான்னு சொல்லிட்டான். அதுதான் அந்த அம்மாவோட சக்ஸஸ், ஆக்ட்ஸ் ஆஃப் சக்ஸஸ். அந்த மாதிரி ஒரு ஒரு லேடி இனிமேல் நம்மளுக்கு கிடைப்பாங்களா? கிடைக்க மாட்டாங்க. ஏன் சொல்லு, அவ்வளோ பவர்ஃபுல் லேடியாக இருந்தாங்க. அது ஒரு லெஜண்ட்ஸ், சகாப்தம், சரித்திரம். பட் இப்போ அந்த சரித்திரம் இனிமேல் வரவே வராது. அதனால் பயங்கர கஷ்டமாக இருக்குது போனது. ஒரு பக்கம் எப்படி போனாங்க அப்படின்னு தெரியாமல் இருக்குது. எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதுதான் மனசில் உறுத்துதே. ஆனால் நம்மளுக்கு தெரில. அது நான் ஒரு சாதாரண குடிமாறேன், குஸ்தி பசங்க தப்பாக நினச்சிடாது மனசில் இருக்குது. நான் சொல்லிட்டேன். நான் அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் சந்தோஷமாக சொல்கிறது என்னென்னா, படத்தில் வர போலீஸ் மாதிரி இருந்தது அந்த நாள். படத்தில் தான் பார்ப்போம் நம்ம போலீஸ் பார்த்தா சூப்பர்னு. அந்த மாதிரி தமிழ்நாடு போலீஸ் சூப்பர். ஒரு சின்ன சண்டை நடக்கல, ஒரு சின்ன சச்சரவு நடக்கலை. நம்ம ஏரியாவில் கோபால் செத்துட்டாலே என்ன பிரச்சனை நடக்கும்? ஒரு நாட்டோட ராணி செத்து. அதுதான் அந்த லேடி. அந்த லேடி போனதுக்கப்புறமும் அந்த போலீஸ் அப்படி இருந்திருக்காங்க. போலீஸ் சூப்பர். நீங்கள் வந்து சூப்பராக பண்ணுறீங்க. போலீஸ் வாழ்க்கை. அதனால் இப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த அம்மா போனட்டாங்க அப்படின்னு சொல்லிடலாம். அழுவுறதோ இல்லை, அந்த அம்மாவுக்கு செலவைக்கிறது முக்கியம் இல்லை. எல்லார் குடும்பத்துலேயும் உழ வைக்கணும் சாப்பாடு. அதுதான் அந்த அம்மா ஸ்பெஷலாக பண்ணாங்க. அதனால் இருக்கிற 4 வருஷம் பேலன்ஸ் 4 இயர்ஸ் அதை வந்து நல்லா கட்சிகள்லாம் சேர்ந்து அந்த அம்மாவுக்கு என்னென்ன கனவு கண்டாங்களோ, அந்த அம்மாவோட கனவு உணவு தான் கனவு. அந்த கனவு வந்து எல்லோரும் நிறைவேற்றணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் வந்து நீங்கள் வந்து இது வந்து போயிட்டாங்க அப்படிலாம் சொல்லி வருத்தப்படாதீங்க. நம்ம கூட தான் இருக்கிறோம். அப்படி தான் நான் நினச்சிக்கிறேன். எல்லோரும் நினைங்க ஒரே அம்மா தான். இதுக்கப்புறம் எந்த யாருமே அம்மா கிடையாது. அதனால் கவலைப்படாது. அவன் நம்ம கூட தான் இருக்கான். எப்படி இருந்தார் தானே தலைமை வாஜர் எம்ஜிஆர் சார் இருந்தாரோ அதேமாதிரி அம்மா நம்ம கூட இருப்பாங்க. அடுத்து நான் மீட் பண்ணுறேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் பயங்கர கஷ்டமாக இருக்குது. இன்னும் நினச்சி நான் ஆள் கிளம்புறேன். பட்டேன் பாய்.